ஹாய், திஸ் இஸ் சுபா ஃப்ரம் Ayathi Kitchen. என்ன பார்க்குறீங்க? ஆமாங்க, இது எங்களோட 2019ஓட சுற்றுலா வீடியோ தான். நீங்களுமா அப்படின்னு நீங்கள் எங்களை யோசித்து பார்க்கக்கூடாது. இது ரொம்பவே லைஃப்பில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்னு நிறைய நம்ம லைஃப்பில் இருக்கும் இல்லையா? அதில் இந்த இடமும் ஒன்று தான். ஸோ நாங்கள் இதை போய் விசிட் பண்ணோம். ஆக்சுவலாக நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து பூமிக்கு சாதாரணமாக மேலே நிற்கிறோம். இதிலும் தாண்டி நம்ம கீழே போகிறோம், ஒரு 3.5 கிலோமீட்டர் கீழே இறங்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எப்படி ஃபீல் ஆவீங்க? ஆமாங்க, அதே ஃபீலிங் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷம் இறங்கி போக 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 தூரமாகவும் இருந்துச்சு, பார்க்க 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 ஆச்சரியமாகவும் இருந்துச்சுங்க. அப்படி என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, கல்கேரால அப்படியே பனி மலை மாதிரி அப்படியே சூழ்ந்து ஒவ்வொன்றும் பார்க்க கிளாஸாக இருக்கும். கிளாஸ் அப்படியே குத்துற மாதிரியெல்லாம் இருக்கும். செம்மையாக இருக்குங்க. அப்படி வந்து இந்த உப்பு மலை வந்து உருவாகி இருக்குது உள்ள. அது உருவாக்கமும் பட்டிருக்கு, உருவாகியும் இருக்கின்றது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் 75% நீங்கள் வந்து நடந்து போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட் விட்டுருப்பாங்க. அதுவும் ஒரு 10 பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம கீழ் பகுதியில் இருக்கும்போது, இந்த 3.5 கிலோமீட்டர் கீழ் பகுதியில் இருக்கும்போது நம்ம வந்து தண்ணியிலலாம் போகிறோம் அப்படின்னிக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நமக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நாம் இவ்வளோ காலம் வாழ்ந்த ஒரு பகுதிகள் இருக்கும். ஸோ வந்து நம்ம அதுக்கும் கீழே இருக்கிறோம் அப்படின்னும் போது எங்களால் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே ஆக்சிஜன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கலை. கிட்ஸோடு தான் நான் போனேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கிட்ஸ் அதை விட என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ஃப்ரான்ஸ் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள். எப்படி போகணும், எங்கே போகணும், இது எந்த ஊரில் இருக்குது அப்படின்ற எல்லா விவரங்களையும் என்னோட வீடியோட இந்த லிங்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ண மறந்துடாதீங்க. லைஃப்பில் எதையோ ஒன்று மிஸ் பண்ணணுன்ற ஃபீலிங் வரும் இதை பார்க்காம போனால். ஸோ எங்களோட வீடியோ தான் இது ஃபஸ்ட் டைமாக நாங்கள் எங்களுக்கு பர்சனலாக எடுத்ததால் நாங்கள் இப்படி எடுத்துருக்குறோம். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் நல்ல நேரம் வரும்போது, இந்த கோவிட் மாறும்போது நான் போய் கிளியராக எடுத்து இந்த வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கே தெரியும், இதை போய் நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இதிலேருந்து நம்ம வெளியில் வருவோம் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் காட்டி நல்லாவே அவங்க நமக்கு விவரம் சொல்லுவாங்க. நம்ம கூட ஒரு கார்டியன் வந்து வந்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து வெளியில் வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரெயின், அதுவே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வெளியில் வந்தோன்னா ஏன் வெளியில் வந்தோம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு உள்ளே வந்து நமக்கு டைம் போகிறதும் தெரியாது, ஏன் போகுது டைம் அப்படின்ற அளவுக்கு தான் உள்ளுக்கு எல்லாம் பிரமிப்பாகவே இருக்கும். இதை நான் அதிகமாக சொன்னேன்னா உங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ ரியலி நீங்கள் இதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.